ஓகே ஓகே. உடலியலால் வரும் துன்பங்களுக்கு தீர்வாக விழுதுகளின் நலவியலால் வரும் இன்பங்கள் எண்ணற்றவை என்ற எண்ணத்தோடு உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ருதுவாகிய பெண்களை எப்படி கவனிச்சுக்கணுன்றதை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சியை பார்க்க போறோம். இப்போ இது கம்பரிசி. இந்த கம்பரிசியை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இதை பார்த்தோன்னே என்ன தெரியுமா நினைப்பீங்க? இது குருவிக்கு போடுறதாச்சே, இதை அப்புறம் நம்ம சாப்பிட்றதா அப்படின்னு நினைப்பீங்க. இது ஒன்றும் இல்லைங்க. எப்படி நம்ம தோசைக்கு போடுறோமோ, ஒரு அரிசிக்கு 2 அரிசிக்கு ஒரு உளுந்தோ இல்லை 3 அரிசிக்கு ஒரு உளுந்துன்னு கணக்கில் அந்த உளுந்தை நார்த்திட்டு இந்த கம்பை போட்டு எப்படி தோசைக்கு அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி தோசைக்கு செய்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா அவ்வளவு ருசியாக இருக்கும். இப்போ இந்த கம்பை குருவி சாப்பிடுது, கொள்ளை குதிரை சாப்பிடுது, தவுட்டை கோழி சாப்பிடுது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனித ஜென்மங்களாய் நாம் சாப்பிடும் உணவுகளை விட இந்த பிராணிகள் 5 அறிவு உள்ள பிராணிகள் சாப்பிட்ற உணவுல அவ்வளவு நிறைய சத்து இருக்குங்க. இப்போ கம்பை குருவி சாப்பிடுதுன்னு சொன்னா இல்லையா, குருவி பறந்து போகுது, அதனுடைய உடல் அவ்வளவு இலகுவா இருக்கும். இந்த கம்பை சாப்பிட்றவங்களுக்கு உடல் குளிர்ச்சி அடையும், உடல் வன்மையாகும், உடல் பலம் பெறும். இப்படி நிறைய விஷயங்களை இந்த கம்பு கொடுக்குது. இந்த கம்பரிசியில ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க தோசை இட்லி இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளவு பலன் கிடைக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சளுடைய பவுடர் இது. நிறைய பேர் கஸ்தூரி மஞ்சளை இந்த முக அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, முகம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் ஒத்துக்காது, முகம்லாம் எரிச்சல் கிளம்பிடும் அப்படின்னு. சில பிரச்சனைகள் உள்ள முகத்துக்கு தான் அந்த மாதிரி எரிச்சல் கிளம்பும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் முகத்தில் பூசக்கூடாது, இந்த முடி மீசெல்லாம் வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபைன் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை இதை தவிர்க்கக்கூடும். ஆனால் இன்னும் சிலருக்கு இந்த ப்ரோஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கும். இப்படி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நிறைய தாடி மீசை நல்லா திக்கா வளரும் பாருங்க. இவங்களுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் நிச்சயமா பலன் அளிக்காது. சாதாரணமான பிரச்சனைகளுக்கு இதை முக அலங்காரமா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மஞ்சள் எக்காரணத்தை கொண்டும் உடல்ல ஒரு மஞ்சள் நிறத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தாராளமா பூசலாம். அப்படியும் நான் ஆஃபீஸ்க்கு போறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இரவுல வீட்டுக்கு முகத்தை அலம்பிட்டு இதை பூசிட்டு படுத்து தூங்கிட்டு காலையில கழுவிட்டு கூட போகலாம். இது பாத்தீங்கன்னா இது விரலி மஞ்சள். இதை வெள்ளை மஞ்சள்னு சொல்லுவாங்க, விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க, விரல் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சமையலுக்கு யூஸ் பண்ற ஒரு மஞ்சள். நிறைய பேர் இந்த மஞ்சளை பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கீங்க? மசாலா பேக்கெட்ல பார்த்துருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. இதை நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு கொஞ்சம் இடிச்சு பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சுத்தமான மஞ்சளை நீங்கள் உபயோகிக்கப்படுத்த முடியுது. இது இந்த மாதிரி சுத்தமான மஞ்சள். மஞ்சள் என்ன தெரியுங்களா? கிருமி நாசினி. இப்படிப்பட்ட கிருமி நாசினி மஞ்சள்ல வண்டு போடுமா? அப்படி புகுந்ததுன்னா அது ஒரிஜினல் மஞ்சள் இல்லை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லை மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்ப்பப்பையை பலப்படுத்தும், கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகளை வெளியாக்கும், உதர சிக்கலை வெளியாக்கும், உடம்பு பலமாக வச்சிருக்கும். இதை யூஸ் பண்ணிட்டு வர்றவங்க இந்த மாதிரி பொடியை வச்சு நீங்கள் அன்றாட உணவுல பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா புற்றுநோய் என்றக்கூடிய கேன்சர் உங்களுக்கு வரவே வராது. அதனால இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். பெண்கள் குடும்பத்தின் அஸ்திவாரம். அஸ்திவாரம் ஆட்டம் காணக்கூடாது. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் உங்கள் குழந்தைகள் திருமணமான பிறகு அவங்க சந்ததியினருக்கு கற்றுக் கொடுக்க போறாங்க என்ற எண்ணத்தோடு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். வணக்கம். சரி, தொடர்ந்து கீதா, சமீப நிகழ்ச்சி தொடக்கத்துல நீங்க சொல்லியிருந்தீங்களா உங்களுடைய ஆயுள் காலம் எது வரைக்கும் இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு. நான் ரொம்ப காலம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். இதை நீங்க கேட்ட நோக்கம் என்னவோ